வணக்கம். தலைப்புச் செய்திகள். அரசியல் மாயாஜால கணக்குகள் சாதாரண வெகுஜன மக்களால் உடைத்து நொறுக்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட திமுக வேட்பாளர்களுடன் முதல்வர் மு.க.ஸ்டாலின் திடீர் சந்திப்பு. காரைக்குடி கம்பன் பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் சீமானை கட்டித் தழுவி தாவேகா வேட்பாளர் பிரபு வாழ்த்து. சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்களிக்க ஊருக்கு செல்வதற்கு கிளாம்பாக்கம் செங்கையில் போதிய பேருந்துகள் இல்லாததால் பயணிகள் கடும் அவதி, மறியல் போராட்டம். போக்குவரத்து துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், தாவேகா சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் புகார். நடிகர் பிரகாஷ் ராஜ் மீது ரூபாய் 100 கோடிக்கு மான நஷ்டஈடு வழக்கு. திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினர் பானு பிரகாஷ் ரெட்டி தகவல். பாகிஸ்தான் விமானங்கள் இந்தியா வான்வெளியில் பறப்பதற்கு மே 24ஆம் தேதி வரை மத்திய அரசு தடை விதித்து உள்ளது. மாற்றம் வந்து கொண்டேதான் இருக்கும். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா என்ற கேள்விக்கு கமலஹாசன் குழப்பமான பதில். திமுக ஆட்சிக்கு எதிரான கொந்தளிப்பின் விளைவே 85.12% வாக்குகள் பதிவு. அன்புமணி அறிக்கை. கோவை தெற்கு தொகுதியில் முகாமிட்டு இருந்ததால் தனது வாக்கினை கரூர் தொகுதியில் செலுத்த முடியாமல் போனது. கரூரில் வாக்களிக்காதது குறித்து வி. செந்தில் பாலாஜி விளக்கம். யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம். மதுரையில் மு.க. அழகிரி சூசக பதில். தீய சக்திகளுக்கும் துரோகம் இழைத்தவர்களுக்கு பாடம் புகட்ட கிடைத்த வெற்றி. பாமக நிறுவனர் ராமதாஸ் கருத்து. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.